நீங்க ஒரு வீட்டு கடனை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பேங்க்ல உங்களுக்கான வட்டி கம்மியா இல்லனா நிதி நிறுவனங்கள்ல உங்களுக்கான வட்டி கம்மியா அப்படிங்கிற டவுட் நம்மள நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கான பதில நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வீட்டு கடன் வாங்குறீங்க அப்படினாலே பேங்கா இருக்கட்டும் நிதி நிறுவனமா இருக்கட்டும் உங்களுக்கான லோனை நான் தரேன் அவங்கள விட நான் தான் கம்மியான வட்டிக்கு தந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முன் வருவாங்க. அந்த ஒரு சமயத்துல நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே பேங்கை விட நிதி நிறுவனங்கள் அதிகமான வட்டி தான் தருவாங்க. அது மட்டும் இல்ல, இதுலயே சில சூட்சமங்கள்லாம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கை விட நாங்க ரொம்பவுமே கம்மியான வட்டிக்கு தான் தந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி கடைசியில போக போக அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாச்சும் வட்டியை ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க. இது போக ரெப்போ ரேட்லாம் குறையுது அப்படின்னா உங்களுக்கான வட்டியுமே குறையும். இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிதி நிறுவனங்களை விட பேங்க் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும். சோ அதான் உண்மை. சோ வீட்டு கடன் வாங்கும் போது இதெல்லாம் நீங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு.